தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்று முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கு நாம் சமைக்கக்கூடிய உணவுல முக்கியமா இந்த 4 காய்கறிகள சேர்த்து சமைக்கணும். இந்த 4 வகையான காய்கறிகள சேர்த்து சமைத்தால் 1008 காய்கறிகள் சேர்த்து சமைத்து முன்னோர்களுக்கு படையல் போட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும். வாழைக்காய், பாகற்காய், பலாக்காய், பிரண்டை இந்த 4 காய்களும் அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு சமைக்கும்போது அந்த காய்கறிகளையும் சேர்த்து சமைக்கணும். முக்கியமா வாழைக்காய் இடம்பெறணும். நம் குலம் வாழையடி வாழையாக தழைத்து ஓங்குவதற்கு வாழைக்காயை சேர்த்து சமைக்கணும். இந்த காய்களை எல்லாம் சேர்த்து சமைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சா முன்னோர்களோட மனம் குளிர்ந்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நம்மளை பாராட்டிட்டு நமக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்களாம். அமாவாசை தினங்களில் வாழைக்காய் எப்பொழுதுமே சேர்த்துக்குவோம். இந்த பிரண்டை, பாகற்காய், பலாக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் அன்னைக்கு சேர்த்து சமைக்கலனாலும் அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாவது வைங்க இந்த 4 காய்களையும். இந்த 4 காய்களும் சேர்த்து சமைக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு காய், இந்த 4 காய்களில் ஒரு வகையான காயை மட்டும் சேர்த்து அன்றைய தினத்தில் சமைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. ஒரு குடும்பம் நல்லா சிறப்பாக செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் முன்னோர்கள் ஆசி இருக்கணும், குலதெய்வத்தோட அருளும் இருக்கணும். முன்னோர்கள் ஆசியை பெறுவதற்கு தான் இந்த அமாவாசை தினங்களில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து வைத்து வழிபாடு செய்யணும். முக்கியமாக இந்த 4 காய்கறிகளையும் சேர்த்து சமைத்தாலே 1008 காய்கறிகள் சேர்த்து சமைத்ததற்கு